வணக்கம், இது நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ். இன்றைய நமது சிறப்பு விருந்தினராக நம்முடன் அரசியல் பேச இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் சுபேர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். ஒட்டுமொத்த நாடுமே மிகவும் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மக்களவைத் தேர்தல் அப்படிங்கிறது மோடி மீண்டும் வேண்டுமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு விவாதத்தோடு தான் நடந்துட்டு இருக்குங்கிறத கவனிக்கிறோம். அவர் மீண்டும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே உருவாகி இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி, அந்த கூட்டணியை தங்களுடைய 7ஆம் கட்ட தேர்தலுடைய அந்த இறுதி நாள் ஜூன் 1ஆம் தேதி மாலை தங்களுடைய கூட்டத்தை டெல்லியில் கூட்டம் இருக்கிறாங்கிற செய்தி வெளியாக இருக்குது. அந்த கூட்டம் என்ன இம்பாக்டை உருவாக்கும், அதன் பின்னணியில் இருக்கக்கூடிய அரசியல் விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, மொத்தமாக ஒரு 27-28 கட்சிகள் எப்பயுமே தேர்தல் முடிவு வந்ததுக்கு பிறகு தான் கூடுவாங்க. இல்லாட்டி தேர்தல் கடைசி கட்ட தேர்தல் முடிஞ்ச பிறகு தான் கூடுவாங்க. பெரும்பாலும் முடிவு வந்த பிறகு தான் கூடுவாங்க. இப்போ அவங்க அவசரமாக கூடுறதுக்கு காரணம் 2-3 காரணங்கள் அப்படிங்கிற ஒரு செய்திகள் வருது. முதல் காரணம் தேர்தல் வாக்கு எண்ணிக்கை அன்னைக்கு நம்ம எப்படி நடந்துக்கிறணும், இவர்கள் எந்த எல்லைக்கும் போவார்கள், அதை எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணணும், சட்ட ரீதியாக எப்படி ஃபேஸ் பண்ணணுங்கிற இந்த விஷயத்தை நம்ம ஒரு கைட்லைன் மாதிரி இவங்களுக்கு கபில் சிபில், மூத்த வழக்கறிஞர்கள் கபில் சிபில் ஏற்கனவே பேசியிருந்தார். இந்த நேரங்களில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நான் ஃபாலோ பண்ணணும், அதை முக்கியமாக அதை டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க. இப்போ தேர்தல் வாக்கு எண்ணிக்கை அன்றைக்கி நம்ம எப்படி நடந்துக்கிறணும், எந்தெந்த மாதிரியான விஷயங்களை கையில் எடுக்கணும், எதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை பேசுகிறதுக்காக முதல் கட்ட கூட்டம். முதல் கட்ட பேச்சுவார்த்தை. இரண்டாவது கட்ட பேச்சுவார்த்தை என்னென்னா, வேட்பாளர், பிரதமர் வேட்பாளர் யார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க. அதுக்காக காங்கிரஸ் கட்சி ஒரு பிரதமர் வேட்பாளரை பெயரை முன்மொழியுது. அதை எல்லா கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் ஆல்மோஸ்ட் அவங்க ஃபோனில் பேசி ஓரளவுக்கு டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதை பற்றி அங்கே விவாதிக்க போகிறாங்க. மல்லிகார்ஜுன கார்கே பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் அப்படிங்கிறது காங்கிரஸ் கட்சி சொல்லக்கூடிய ஒரு வேட்பாளர் பெயர். பரவாயில்ல, அந்த பேர் தான் அடிபடுது. ஏன் மல்லிகார்ஜுன கார்கே செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு பட்டியலின சமூகத்தை சேர்ந்த ஒரு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட். அவர் பிரைம் மினிஸ்டர் ஆகிட்டார்னா இந்தியாவில் முதல் பட்டியலின பிரதமர் அப்படிங்கிற ஒரு கிரெடிட் காங்கிரஸ் கிடைக்கும். ரெண்டாவது, மற்ற கட்சிகள் பெருசாக இதை ஆப்போஸ் பண்ணுறதுக்கு தயங்குவாங்க. மூணாவது ஒரு விஷயம் என்னென்னா, இவர் ஒரு பெரிய ஒரு அரசியல் அனுபவம் உள்ள ஒரு தலைவர். எப்படியா இருந்தாலும் கூட்டணி கட்சி தான் ஆட்சி. கூட்டணி கட்சி ஆட்சி அமைக்கிற பொழுது கூட்டணி கட்சியினுடைய அந்த தலைவர்களை மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு பக்குவம் இவற்றை இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 10 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறாரு, 4 முறை மத்திய அமைச்சராக இருந்திருக்கிறாரு. காங்கிரசினுடைய இக்கட்டான சூழ்நிலையில் கூட தலைவராக இன்றைக்கி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. அப்படிங்கும்போது கூட்டணி கட்சிகளை அரவணைத்து போகக்கூடிய அந்த பக்குவம், அரசியல் அனுபவம் இவருக்கு இருக்குது. அதனால் இவரை பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக போட்டிருக்கிறதாக சொல்கிறாங்க. ஏறக்குறைய இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய பெரும்பாலான தலைவர்களுக்கு ஒத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் செய்தி வருது. இன்க்ளூடிங் மம்தாவா தான் வரலையே அந்த கூட்டத்துக்கு. அது வரல, அவங்களும் அது கூட்டத்தில் எல்லாரும் ஒத்துக்கிட்டேன்னு சொல்றீங்களா, அதனால கேட்குறேன். மம்தாவுடைய முடிவு என்னங்கிறது தெரியல. மற்ற பெரும்பாலான கூட்டணி கட்சி தலைவர்கள் ஒத்துக்கிட்டாங்க. அதனால அந்த விஷயத்தையும் டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க. இந்த ஜூன் 1 அன்னைக்கு அந்த விஷயத்தையும் டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க. வாக்கு எண்ணிக்கை அதையும் டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க. ஒருவேளை மெஜாரிட்டி கிடைக்காம காங்கிரஸ் கட்சிக்கு பிஜேபிக்கு ஒரு 220 தான் இன்றைக்கி எல்லாம் சொல்கிறாங்க. 220ங்கிற நம்பர் எல்லா பேரும் சொல்கிறாங்க, அதுதான் வரப்போகுது. அப்படி ஒரு வேளை அவங்க 220 வந்தாங்கன்னா அடுத்து அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும், அதுக்கு நம்ம எப்படி ஆப்போசிட் பண்ண போகிறோம். ஓகே, எப்படி 220 வச்சுக்கோங்க, நாங்கள் ஆட்சி அமைக்க போகிறோம், சிங்கிள் பார்ட்டி மெஜாரிட்டி நாங்கள் தான், எங்களை தான் நீங்கள் ஆட்சி அமைக்க கூப்பிடணும்னு கேட்பாங்க. 1 மாதமோ 2 மாதமோ, இவங்களுக்கு கேட்டால் 6 மாதம் கூட கேட்பாங்க, எனக்கு டைம் கொடுங்க பெரும்பான்மை நிர்வகிக்க அப்படின்னு. அப்படிங்கும் போது ஜனாதிபதி யாருடைய ஆள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்படி ஒரு சூழ்நிலையை என்ன பண்ண போகிறோம், சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் பெரிய அளவில் டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க. தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் போகிறாரு, மற்ற இந்தியா கூட்டணியுடைய முக்கியமான தலைவர்கள் எல்லாமே அங்கே போகிறாங்க. மம்தா அன்றைக்கி லாஸ்ட் பேஸ் ஒரு எலெக்ஷன் நடக்குது, 2வது இந்த வெள்ள நிவாரணங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்குது. அதனால் அவங்க வரலாம், அவங்க சம்மந்தப்பட்ட ரெப்ரசன்டேட்டிவ் வந்திருக்காங்க. இது இறுதி கட்டத்தில் இவங்க என்னென்ன மாதிரியான நினைவில் நடக்கும், அதை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோங்கிற விஷயங்கள்லாம் அந்த 3 விஷயங்களே அந்த 1ஆம் தேதி டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க. இது முக்கியமாக ஒரு நல்ல ஆரோக்கியமான விஷயமாக பார்க்க வேண்டியது இருக்குது. ஏன்னா இந்தியா முழுவதும் நடக்கக்கூடிய தேர்தலில் அவங்க எக்ஸ்ட்ரீமாக எந்த எல்லைக்கும் போவார்கள் ஆட்சி அதிகாரத்தை விட்டு போகிறதுக்கு முன்னாடி, அதை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோங்கிறது ஒரு தற்காப்புக்காக ஒரு கூட்டம்ங்கிற மாதிரி தான் இதை நம்ம எடுத்துக்கிற வேண்டியதாக இருக்குது. தேர்தல் ரிசல்ட் இன்னும் வரவே இல்லை, அதுக்குள்ளே இந்தியா கூட்டணி முடிவே பண்ணிட்டாங்களா, ஆட்சி மாற்றம் தான், மோடி அவர் தன்னுடைய நாற்காலி இழக்கிறாரு அப்படிங்கிற அந்த முடிவுக்கே வந்துட்டாங்களா இந்தியா கூட்டணி. ஏன் அப்படின்னு கேட்குறேன்னா, மோடி கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு மேலே அந்த ஆட்சி அதிகாரத்தில் இருந்த நபர். அவர் அந்த பதவி இல்லாத நொடி ஒரு முறையும் நினச்சி பார்க்க மாட்டார். அவரோட யதார்த்தம் எதிர்க்கட்சிகளுக்கு கிளியராகவே தெரியும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது இப்போ இவங்களுக்கு வந்திருக்க அந்த அசஸ்மெண்ட் அப்படிங்கிறது, மோடி எப்போ அந்த அசஸ்மெண்ட் வந்திருப்பார், நிச்சயமாக தெரியும். அப்படி இருக்கும்போது நம்மளுடைய நாற்காலி அகற்றப்படுது அப்படின்னா அதை தடுக்கிறதுக்கான வியூகத்தை நிச்சயம் அவர் வகுத்திருப்பார். அப்போ எப்படி இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இந்தியா கூட்டணி இருக்காங்க? இல்லை, அதுதான் அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க. அதான் சொன்னேன், உங்களுக்கு மேக்ஸிமம் அவங்க 220 வந்துட்டாங்கன்னா அதை எந்த மாநிலம் ஒரு எம்எல்ஏ வச்சு ஆட்சி அமைக்கலையா,
எம்எல்ஏ இல்லாத மாநிலத்தை கூட ஆட்சி அமைச்சாங்க. அப்படி செய்யறதுக்கு அங்க டெல்லியில இவங்க ஸ்ட்ராங்கா இருந்தா தான் செய்ய முடியும், ஸ்டேட்ல செய்ய முடியும். ஆனா இப்ப நடக்கிற டெல்லிக்கு அப்படின்னும் போது அந்த எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் அவங்க போவாங்க. ஓகே, அதை நீங்க சொன்ன மாதிரி ஒரு நிமிஷம் கூட நாற்காலி இல்லாம அவர் இருந்தது இல்ல. நான் வந்து ஒரு பயாலஜிக்கலா இல்லாத ஒரு மனிதர் அப்படிங்கிற போயிட்டாரு. அப்படிங்கும் போது பதவிங்கிறது அவங்கள்ட்ட இருந்துகிட்டே இருக்கணும். அப்படிங்கிற ரெண்டாவது வந்து இந்த ஆர்எஸ்எஸ்னுடைய 100வது ஆண்டு விழா, இந்த இது வந்து அவங்க பதவி அவ்வளவு சீக்கிரம் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அப்படிங்கும் போது எந்த எல்லைக்கும் போவாங்க. அப்படி ஒரு சூழ்நிலை வருகிற போது நம்ம எப்படி அதை ஃபேஸ் பண்ணணும்? இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை கட்சி தலைவர்களையும் ஃபேஸ் பண்ணணும். இங்கே உட்காந்து இந்தியா கூட்டத்தில் பேசிட்டு இருக்க தலைவர்களாம் யாரும் சாதாரண தலைவர்கள் கிடையாது. ஒவ்வொரு மாநிலத்திலும் தனிப்பட்ட செல்வாக்குள்ள பல மாநிலங்கள் எதிர்க்கட்சி தலைவர்கள், பல மாநிலங்களில் முதலமைச்சராக இருக்கக்கூடியவர்கள்லாம் பேச போகிறாங்க. இப்போ நம்ம அகிலேஷ் யாதவாக இருக்கட்டும், தேசிய யாதவாக இருக்கட்டும், ஹேமந்த் சோரனோட மனைவியாக இருக்கட்டும், அரவிந்த் கெஜ்ரிவாலாக இருக்கட்டும், எல்லாருமே பல மாநிலங்களில் ஆளுமை மிக்க தலைவர், பல மாநிலங்களில் முதலமைச்சராக இருக்கக்கூடியவர்கள். அவர்கள் எல்லாம் உட்கார்ந்து பேசுகிற பொழுது இதை தடுக்கிறதுக்கு என்னென்ன செய்யலாம், சட்ட ரீதியாக என்ன செய்யலாம், மேறக்குறைய அதை கபில் சிபிலே கூட அன்னைக்கு ஒரு சில ஸ்பீச் கொடுக்கறதாக ஒரு தகவல் வருது. அந்த கூட்டத்தில் அவர் கலந்துக்கிட்டு சட்ட ரீதியாக என்ன முயற்சி பண்ணலாம். ஆனால் இவர்கள் எல்லாவற்றையும் தாண்டி உடைச்சு போவாங்க. இதுவரைக்கும் இந்தியாவில் நடந்த தேர்தலையே இந்த மாதிரியான ஒரு அச்சம் மக்களுக்கு ஏற்பட்டதே இல்லை. அதாவது பிஜேபி வரும், இல்லாட்டி காங்கிரஸ் வரும், மாறி மாறி ஆட்சி வருவாங்க, இவரை குறை சொல்லுவாங்க, அவங்க குறை சொல்லுவாங்க, நாங்கள் 10 வருஷத்தில் 5 செஞ்சிருக்கோம், நாங்கள் 10 வருஷத்தில் செய்ய போகிறோம், இல்லாட்டி இதை செய்ய போகிறோம்னு சொல்லி ஓட்டு கேட்பாங்க. ஒரு ஆட்சி வரும், இன்னொரு ஆட்சி வரும். இதுதான் நம்ம காலங்காலமாக பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் இந்த முறை இவர்கள் எப்படி ஆட்சியை விட்டு போயிடுவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி, ஒரு சந்தேகம், ஒரு பயம், ஒரு ஆச்சரியம், மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இன்னைக்கு இந்தியா முழுவதும் இவர்கள் ஏற்படுத்தி வச்சிருக்காங்க. அதுதான் இவருடைய அரசியல் பார்வை. இது இப்போ இங்கே எல்லா கட்சிகளுக்குமான ஈக்குவலான அந்த லெவல் பிளேயிங் ஃபீல்டு ஆரம்பத்துலேருந்தே இல்லை, டே 1லேருந்தே இல்லை அப்படிங்கிறத பார்க்குறோம். கூடுதலாக வந்து சார்புத்தன்மையில் எலெக்ஷன் கமிஷன் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. ரெண்டாவது அண்மையில் வந்து இந்த எலெக்ஷன் கமிஷன் வெளியிடக்கூடிய அந்த புள்ளி விவரங்கள் எவ்வளோ சதவீதம் பதிவு வச்சு அப்படிங்கிறதுல முன்னுக்கு பின் முரணான பல விஷயங்கள் இருந்துச்சு. அந்த சப்ஜெக்ட் சீரியஸாக சுப்ரீம் கோர்ட் விசாரிக்கிற அளவுக்குலாம் நகர்ந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தோம். இவ்வளோ பிரச்சனையும் இருந்து இந்திய கூட்டணிக்கான வெற்றி வாய்ப்புங்கிறது உண்மையில் இருக்கா? ஏன்னா இவ்வளோ விஷயம் இப்போ எலெக்ஷன் நேர்மையாக நடக்குது, கிரவுண்டு எல்லாருக்கும் ஈக்குவலாக இருக்குன்னா ரைட், ஓகே, பேசலாம். பட் இங்கே அப்படி இல்லை அப்படின்றத வெளிப்படையாக தெரிஞ்சிருக்கு. அப்படி இருந்து எப்படி அவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக இவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது? எதன் மூலமாக நம்ம, ஏன்னா திடீர்னு 1,20,00,000 வாக்குகள் உயர்ந்திருக்குன்னு காட்டுறாங்க. அப்படின்னும் போது இதெல்லாம் எப்படி, எந்த விஷயத்தில் இல்லை, ஒவ்வொரு மாநிலத்தில் உள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கூட்டணி கட்சிகளுக்குள்ள வாக்கு வங்கிகள், அப்புறம் ஓவராலாக இந்தியாவில் இருக்கக்கூடிய இவங்களுடைய இந்த மதவாத அரசியல், இது யாருமே இந்தியாவில் பெருசாக ரசிக்கல. இது 2 முறை முதல்ல 2014-19 அவங்க ஜெயிச்சது ஏதாவது ஒரு காரணத்தை காமிச்சு ஜெயிச்சிருந்தாங்க. இந்த முறை வெறுப்பை சொல்லி ஜெயிக்கிறாங்க. அதை இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் ரசிக்க மாட்டாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் கலந்து தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படிங்கும் போது அந்த வெறுப்பு பேச்சுக்களை மக்கள் ரசிக்க மாட்டாங்க. அதனுடைய தன்னிச்சையாக இந்த 63% வாக்குகள்ங்கிறது, 63-25% வாக்குகள்ங்கிறது இது எதிர்த்து போட்ட வாக்குகள் தான் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதான் பரவலாக பல்வேறு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி சொல்லக்கூடியவர்கள் பேசக்கூடிய விஷயம். ஆனால் அதில் குறைந்தபட்ச எண்ணிக்கைகள் வந்தால் கூட ஆட்சி அமைக்கிறதுக்கு கடைசி ஆயுதம் எது இருக்குதோ அதை வரை எடுத்து போராடுவார்கள் அப்படிங்கிறது, அதையும் அவர்கள் சேர்த்து சொல்றாங்க. இதுதான் வரும், இதுதான் இவங்களுடைய ரிசல்ட், இது இந்தியா கூட்டணி இவ்வளவு வரும், ஆனால் இவங்க வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு எந்த எல்லைக்கும் போவாங்க, இது ரெண்டையும் சேர்த்து தான் சொல்றாங்க. பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி பேசக்கூடிய எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம் இதுதான் வரும். ஆனால் இதை வைத்து ஆட்சி அமைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அதை எப்படி இவங்க ஃபேஸ் பண்ண போறாங்கிற ஒரு பயம் இருக்கு. மதவாத அரசியும் அந்த வெறுப்பு பிரச்சார அரசியும் மக்கள் விரும்பலை, இந்திய மக்களை விரும்பலை நீங்கள் குறிப்பிடுறீங்க. இது வந்து உங்களோட நம்பிக்கையை வெளிப்படுத்துதா அல்ல ரியாலிட்டி இதுவா அப்படிங்கிற கேள்வி ஒன்று நீங்கள் உருவாகுது. ஏன் அப்படின்னா பிரதமர் மோடி தெளிவாக தான் பேசுகிறார். ஒரு விஷயத்தை எங்கே எதை பேசணுங்கிறது தெரிஞ்சு பேசுகிறாரு. இந்த ஸ்டேட்டில் டே 1 102 தொகுதி நடக்கிற ஃபர்ஸ்ட் பேஸ் எலெக்ஷனில் அவர் தெளிவாக வெளிப்படையாக கிளியராக பேசுகிறார். டே 2 டே 3 தான் அவர் அந்த ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறார். ராஜஸ்தானில் பேசும்போது அப்படி பேசுகிறாரு. ராஜஸ்தானில் பேசும்போது ராஜஸ்தானுக்கு அண்டை ஸ்டேட்டாக இருக்கக்கூடிய பாகிஸ்தான் மீது ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை வச்சா தான் நம்ம கை கொடுக்குங்கிறத பேசுகிறாரு. தமிழ்நாட்டுக்கு ஒரு கச்சத்தீவு விஷயத்தை பேசினா தான் கை கொடுக்கும், பிரித்து தன்னோட அரசியலை அவர் வைக்கிறார். அப்படின்னு பார்க்கும்போது அப்போ வெறுப்பு பிரச்சாரங்கிறது இங்கே இயல்பிலே வந்து சில வடமாநில மக்கள்கிட்ட அது அவங்களோட ஊறி போயிருக்கு, அதை தான் அவர் பிரதிபலிக்கிறார் அப்படிங்கிற சில அரசியல் விமர்சனம் முன்வைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி வந்து வெறுப்பு பிரச்சாரத்தை இந்திய மக்களை ஏற்றுக்கலன்ற ஒரு புள்ளி நீங்கள் முன்வைக்கிறீங்க? உதாரணத்துக்கு சொன்னீங்கன்னா தமிழ்நாட்டில் கச்சத்தீவுடைய ஃபேக்ட் நமக்கு பார்க்குறோம், எந்த அளவுக்கு இந்த தேர்தலில் அவர்கள் கை கொடுத்துருக்கு, எது பேசு பொருளாக மாறி இருக்குன்னா இல்லை. இதே மாதிரி தான் ஒவ்வொரு மாநிலத்தில் இன்றைக்கி தமிழ்நாட்டில் பேசக்கூடிய விஷயம் என்னென்னா, நம்மளுடைய உரிமைகள் பறி போயிட்டு இருக்கு, நம்மளுடைய மாநில உரிமைகள் பறி போயிட்டு இருக்கு, நம்ம வருவாய் வர மாட்டேங்குது, டாக்ஸ் ஜிஎஸ்டி கட்டுற பணம் திருப்பி வர மாட்டேங்குது, நம்மளை வந்து மொழி ரீதியாக அவங்க பிரித்து பார்க்குறாங்க. இங்கே பல்வேறு மேஜர் பார்ட் விஷயம் இருக்குது. நீங்கள் இதெல்லாம் விட்டுட்டு கச்சத்தீவுன்னு என்றைக்கும் நடந்து போன பழைய செத்து போன ஒரு கதை எடுத்து வந்து நீங்கள் பேசிட்டீங்கன்னா மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் ரசிக்கிற அதை ஏற்றுக்கிறவங்கள. தமிழ்நாட்டினுடைய நிலைமை இதுதான். இதே மாதிரி தான் ஒவ்வொரு மாநிலத்திலையும் நீங்கள் வந்து வளர்ச்சியை பற்றி பேசியிருக்கணும், நீங்கள் இது வரைக்கும் என்ன செஞ்சுருக்கீங்க பற்றி பேசியிருக்கணும், இல்லை என்ன செய்ய போகிறீங்கிறத பற்றி பேசியிருக்கணும். நீங்கள் எதுவே பேசாமல் ஒவ்வொரு மாநிலத்தையும் போயிட்டு அந்தந்த மாநிலத்திற்கு உள்ள எதிர்கட்சிகளை பற்றி பேசுறது, எதிர்கட்சியை விமர்சனம் பண்ணுறது, எதிர்கட்சியை பர்சனலாக அட்டாக் பண்ணுறது, அவங்க வாரிசு அரசியல் செய்கிறாங்கன்னு பேசுறது,
இல்லாட்டி ஒரு மத ரீதியான ஒரு பிளவு உண்டு பண்ணுறது, மொழி ரீதியான ஒரு பிளவை உண்டு பண்ணுறதுன்னா மக்களுக்கு அது தேவையில்லை. இப்போ மக்கள் அன்றாட வாழ்க்கைக்கு இன்னைக்கு பெரும்பாலும் போராடிக்கிட்டு இருக்கு. வட மாநில தொழிலாளர்கள் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா சென்ட்ரலில் ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான பேர் இறங்கி வந்துட்டு இருக்காங்க. அவன் இங்கே வந்து பார்க்குறான்ல, நம்ம அங்கேயும் பார்க்குறான் இங்கேயும் பார்க்குறான், அப்போ ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்ப்போம்ல, அங்கே ஒரு வாழ்க்கை முறை எப்படி இருக்குது அப்படின்னு. அப்படிங்கும்போது இதெல்லாம் வந்து பெருசாக அந்த பிரச்சாரம் அவர்களுக்கு போய் எடுபடாது. ஓகே, இதெல்லாம் எடுப்பல் அப்படிங்கிறது நீங்கள் குறிப்பிட்டிருக்கீங்க. பட் எடுப்பட்டிருக்க எடுப்பலைங்கிற ஜூன் நாள் தான் கிளியர். இதை வந்து நம்ம வந்து ஒரு ஓவராலாக ஒரு ஒரு கணிப்பாக தான் நம்ம பார்க்குற மாதிரியே அந்த மிஷினுக்குள்ளே என்ன இருக்குது அதை எடுத்து யார் என்ன போகிறாங்க, மிஷினுக்குள்ளே என்ன விழுந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ரைட், இப்போ அடுத்ததாக வந்து இப்போ மோடி தனக்கு பெரும்பான்மை கிடைக்காது, 220 வரையும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அதை அவரும் அசஸ் பண்ணிட்டார் அப்படிங்கிறத நீங்கள் குறிப்பிடுறீங்க. அப்படி ஒரு இடத்துக்கு அவங்க வந்துட்டாங்க அப்படின்னா அடுத்து நம்ம அந்த ஆட்சி கட்டில விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவர் அடுத்து ஒரு செட்டப் பேசியிருப்பார். இந்தியா கூட்டணியிலும் இல்லாமல் என்டிஏலையும் இல்லாமல் இடையில இருக்கக்கூடிய மற்ற நபர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அடையாளம் கண்டுபிடிச்சி அவர் அவங்களோட ஒரு பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பார், இவனா நடத்தி முடிச்சிருப்பார். நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம், அது நடந்து முடிஞ்சிச்சுன்னு சில அரசியல் விமர்சனம் முன்வைக்கிறாங்க. இந்தியா கூட்டணிக்கும் பெரும்பான்மை கிடைக்காது, என்டிஏக்கும் பெரும்பான்மை கிடைக்காது அப்படின்னும் போது அப்படி ஒரு சுச்சுவேஷன், அப்படி வரும்போது மோடி அடுத்த கட்டத்துக்கு திட்டமிட்டாருன்னு சொல்லி சொல்கிறாங்களே, அப்படி இருக்கும்போது இந்தியா கூட்டணி அதை யோசிக்கலையா? பிஎம் வந்து அதை நோக்கி நகர்ந்துட்டாரு, நம்ம அதை யோசிக்க விட்டுட்டோம், மறந்துட்டாங்களா? எப்படி நீங்கள் அதை பார்க்குறீங்க? இல்லை, கண்டிப்பாக அவங்க 200க்கு மேலே வந்தாலே ஆட்சி அமைக்கிறதுக்கு உண்டான எல்லா முயற்சிகளையும் எடுப்பாங்க. ஓகே, இந்தியா கூட்டணியில் இருக்கிற தலைவர்களுடைய பேச்சுவார்த்தை நடத்தாங்க. நீங்கள் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் பலரும் பேசுகிறாங்க, எங்களுடைய பேசிட்டு இருக்காங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் இருக்குது. இந்தியா கூட்டணியில் இருக்கிற தலைவர்கள் பலரையும் பேசுகிறாங்க. ஓகே, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தால் எங்களுக்கு ஆதரவு கொடுக்குறவங்க மறைமுகமாக பேசுகிறாங்க இந்தியா கூட்டணியில் இருக்கிற தலைவர்கள்ட்டே. ஓகே, அப்படிங்கிற போது அவர்கள் எல்லா விஷயத்துக்கும் போவாங்க. இந்தியா கூட்டணியில் கம்யூனிஸ்ட் பெரும்பான்மை இருக்காங்களா? இல்லை, இருக்காங்க. இந்த முறை தேர்தலில் கம்யூனிஸ்ட் கட்சியில் குறைஞ்சபட்சம் ஒரு ஆல் ஓவர் இந்தியா ஒரு 30 தொகுதிகளுக்கு மேலே அவங்க வெற்றி பெறுவாங்க. சார், போன முறையே அவங்க வந்து கம்யூனிஸ்ட் கட்சி தன்னோட சின்னத்தை அங்கேயே தன்னோட சின்னத்தை இழக்கக்கூடிய சுச்சுவேஷன் இருக்காங்க. கேரளாவில் போன முறை ஒன்று தான் வந்தாங்க, வெஸ்ட் பெங்காலில் அங்கே இல்லை, திரிபுராவில் அவங்க இல்லை. ஆல்மோஸ்ட் தமிழ்நாட்டில் மட்டும் தான் 4 பேர் இந்தியா கூட்டணியில் இருந்து, அதாவது திமுக கூட்டணியில் போன முறை 4 பேர் கிடைச்சாங்க. இப்போ இந்த முறை அதே மாதிரி தான் இருக்கு. அகில இந்திய அளவில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் குறைந்தபட்சம் 30 தொகுதியில் இந்த முறை வருவாங்க. ஓகே, கேரளா, தமிழ்நாடு, வெஸ்ட் பெங்கால், மற்ற இந்தியா கூட்டணியில் ஒவ்வொரு தொகுதியில் அங்கங்கே நிற்கிறாங்க, 1, 2 நிற்கிறாங்க. ஓகே, இதெல்லாம் சேர்த்து குறைந்தபட்சம் 25 to 30 தொகுதியில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கம்யூனிஸ்ட் கட்சியில் வாய்ப்பு இருக்குது. ஓகே, ரெண்டாவது வந்து இந்த இந்தியா கூட்டணியில் இருக்க இதுக்கு முன்னாடி கேள்விக்கு சொல்லிடுறேன், இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்களையும் பலர்ட்டையும் கூட பேசுகிறாங்க அப்படின்னு சில கருத்து, சில மேகசின்ஸ் எல்லாம் கூட எழுதிட்டு இருக்காங்க. பல்வேறு கட்சிகளோட அண்டர் டீலிங்ல இருக்கிறாங்க, தேர்தல் முடிவுக்கு பிறகு அதெல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதெல்லாம் தாண்டி இந்த மாநில கட்சிகளுக்கு ஒரு பயம் இருக்கு, மீண்டும் இவர்கள் வந்தால் மாநில கட்சி இருக்காது அப்படிங்கிற ஒரு பெரிய பயம் எல்லா கட்சிக்கும் இருக்கு. அப்படிங்கும்போது இவர்கள் மேலே அங்கே உட்கார்றதுக்கு இவங்க யாரும் பெருசாக வந்து நம்ப மாட்டாங்க. இவங்களோட கூட்டணி வச்ச கட்சியில் என்ன நிலைமை ஆகுது, கூட்டணி வைக்காட்டி என்ன நிலைமை ஆகுது அப்படிங்கிறது எல்லாமே தெரியுது. அவங்க ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிற ஒரே இலக்க நோக்கி போயிட்டு இருக்கப்ப மாநில கட்சிகள் வந்து இவர்களை மீண்டும் ஆட்சியில் அமர வைத்தா மாநில கட்சிகளே இருக்காது. இது எல்லா மாநில கட்சிகளும் தெரியும். அதை அந்த யதார்த்தத்தை பயந்து போய் உணர்ந்து தான் இன்னைக்கு இந்தியா கூட்டணியில் வந்திருக்காங்க. திருப்பி எதுக்கு அவங்கள போய் உட்கார வைக்க போறாங்க? நீங்கள் தனியாக இந்த இந்தியா கூட்டணியில் இல்லாமல் தனிச்சு நிற்கக்கூடிய ஆட்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவீன் பட்நாயக் மட்டும்தான், இந்த பக்கம் ஜெகன்மோகன் ரெட்டி மட்டும்தான். இந்த 2 பேர் தான். இந்த 2 பேர் மேஜராக வந்து கண்டிப்பாக வந்து விஜய் பட்நாயக் அந்த இந்தியா பிஜேபி கூட்டணிக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்கள வந்து விமர்சனம் பண்ணிட்டாங்க. ரெண்டாவது, அதை வந்து அங்கே பெருசாக எதிர்பார்க்க முடியாது. ஜெகன்மோகன் ரெட்டிக்கு அங்கே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால கூட ஜெகன்மோகன் ரெட்டியுடைய நிலைமை அங்கே வேற மாதிரி இருக்கு. நீங்கள் பெரிய மாஸ் வந்து அந்த பக்கம் போயிட்டு இருக்கனால சந்திரபாபு நாயுடுக்கு மாறிடுச்சுங்கிறதுனால அங்கே வேற மாதிரியான களமாக இருக்கு. அப்படிங்கும்போது பிஜேபி ஜனதாதளம் நவீன் பட்நாயக் மட்டும்தான் அங்கே. நவீன் பட்நாயக் நிச்சயம் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நவீன் பட்நாயக்கை எந்த அளவுக்கு நீங்கள் வந்து அவங்க டேமேஜ் பண்ண முடியுமோ பண்ணிட்டீங்க. உடனே திருப்பி போய் அவர் வந்து அங்கே கூட்டணியில் சேர மாட்டார். நவீன் பட்நாயக்கை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்திலிருந்தே கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷமா நியூட்ரலாகவே இருந்தாங்க. மேலே எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலுமே ஒரு நியூட்ரலாக, ஒரு முறை வந்து வேணா பிஜேபி கூட கொஞ்சம் நெருக்கமாக இருந்தாங்க வழியே, மற்ற எல்லாமே வந்து நியூட்ரலாக தான் இருந்திருக்காங்க. கண்டிப்பாக நவீன் பட்நாயக் மட்டும்தான் அங்கே போகிறதாக இருக்கும். அந்த அவர்கள் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது மேபி வந்து ஜெகன்மோகன் ரெட்டி போகலாம். ஜெகன்மோகன் ரெட்டி போனால் அவர் மாநிலத்தில் அரசியலே பண்ண முடியாது. கீழே வந்து சந்திரபாபு நாயுடு எதிர்த்து அரசியல் பண்ணுறாரு, மேலே வந்து திருப்பி அதே கூட்டணியில் சந்திரபாபு நாயுடு இருக்காரு, அவரோட போய் எப்படி கை ஊர்த்து உட்காருவார் அப்படின்னு அதுவும் அங்கே இல்லை. அப்போ நீங்கள் கை வைக்கிறதா இருந்தால் இந்தியா கூட்டணிக்குள்ள ஆளுங்கிறதா கை வைக்கணும். இந்தியா கூட்டணியில் இருக்க தலைவர்கள் அதை பெருசாக இருக்க மாட்டாங்க, வேணான்னு சொல்லி தான் கூட்டணியை அமைச்சிருக்காங்க. அப்படிங்கும்போது இந்த வாய்ப்புகள்லாம் அவருக்கு ரொம்ப கம்மி.
உங்களுக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன், அரசியலில் எதுவும் சாத்தியம் அப்படிங்கிறத கடந்த காலத்தில் பல விஷயத்தை பார்த்துருக்கோம். திமுகலாம் பாஜகவோட கூட்டணி வைக்குமா அப்படின்றத நம்ம ஆச்சரியமாக பார்த்துருப்போம். ஆனால் வரலாற்றில் அதுவும் நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது எது வேணால் நடக்கும் அப்படின்ற இடத்துக்கு வரும்போது இந்தியா கூட்டணினா இவங்க என்ன, ஏன்னா ஐடியாலஜியில் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய சில கட்சிகளே வரலாற்றில் ஆட்சி அதிகாரத்துக்காக அந்த அந்த நேர்கோட்டிலேருந்து விலகி போகிறதெல்லாம் பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது மற்ற கட்சிகள்லாம் எப்படி அப்படிங்கிறத ஒரு கேள்வி. இன்னொரு தேர்தலை சந்திக்க மனம் இல்லாமல் அப்படி ஒரு டெம்ப்ளைன் வச்சிருப்பாங்க. அது மக்களுடைய வரிப்பணம் வீணாகாமல் இருக்கிறதுக்காக நாங்க குறைந்தபட்ச செயல் திட்டத்தோட அந்த கட்சிக்கு ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அரசியல்வாதி ஏன் இந்த கேள்வி நான் தெளிவாக கேட்கறேன், இப்ப இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜி என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வெளியிலிருந்து ஆதரவு அவங்க முன்னாடியே சொல்லிட்டாங்க, எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கும் போது வெளியிலிருந்து ஆதரவுன்னு சொல்லிட்டாங்க. கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவரே இப்படி பேசுறாங்க அப்படின்னும் போது இப்போ இவங்கெல்லாம் வந்து ஏதோ ஒரு விளிம்பு நிலையில இருந்து ஒரு சின்ன விஷயத்தை முன் வச்சு நாங்க வெளியிலிருந்து ஆதரவு அப்படின்னு சொல்லி யார் வேணா கொடுக்கலாம் இல்லையா பாஜக அரசுக்கு? இல்ல, அப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது அன்னைக்கு தான் தெரியும் எந்தெந்த பூனைக்குட்டி எங்கெங்க ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு. சித்தாந்த ரீதியாக திமுக மாதிரியான கட்சியில் நேரடியாக எதிர்த்து கம்யூனிஸ்டாக இருக்கட்டும், திமுகவாக இருக்கட்டும், விடுதலை சிறுத்தைகளாக இருக்கட்டும், இந்த மாதிரியான கட்சிகள் இது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க சித்தாந்த ரீதியாக எதிர்க்கிறாங்க. நீங்கள் வந்து பீகாரை பொறுத்த வரைக்கும் அவங்க பெரிய அளவில் பாஜகவால் பாதிக்கப்பட்டவர்கள், தேசியவாக இருக்கட்டும், லாலு பிரசாத் வயசான காலத்திலையும் சரி அவர் உள்ளத்துக்கு வச்சு என்னென்ன பாடுபடுத்துறாங்கன்னு தெரியும். அதனால அவர்கள் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அகிலேஷ் யாதவை பொறுத்த வரைக்கும் இங்கே அகிலேஷ் யாதவுக்கு இதுதான் கடைசி வாய்ப்பு. இதை பயன்படுத்த மாநில ஆட்சியை அவர் பிடிக்கணும்னு நினைக்கிறார். அதனால் அவர் போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. கேஜ்ரிவாலுக்கு சொல்ல வேணாம், சமீபத்தில் அடுத்த 1ஆம் தேதி உள்ளதான் போய் ஆகணுங்கிற மாதிரி ஒரு ஜாமீனில் இருக்கிறார். அப்படிங்கும்போது எந்த கட்சியுமே இந்த இந்தியா கூட்டணியில் போகிறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக கம்மி. சரத்பவாராக இருக்கும், அவரையும் இங்கே உடச்சி உட்கார வச்சிருக்காங்க. சிவசேனாவாக இருக்கட்டும், அவரும் அங்கே பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்காரு. எல்லாமே பெர்சனலாக பாதிக்க, ஹேமந்த் சோரன் இன்னும் உள்ளதாக இருக்கிறார். இப்படி எல்லாமே பெர்சனலாக பாதிக்கப்பட்டவர்கள் மீண்டும் வந்தால் மாநில கட்சிகள் இருக்கா, நம்மளே இருக்க மாட்டோம் அப்படிங்கிறது தெரியும். அப்படிங்கும்போது தான் செத்து மீன் பிடிக்கிறதான்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க கிராமங்களில். அந்த மாதிரி இவர்கள் ஆட்சியை உட்கார வச்சுட்டு நம்ம வந்து உயிரோடு இருக்கணுமே அப்படிங்கிற ஒரு பயம் எல்லாருக்கும் இருக்கு. அதனால இந்தியா கூட்டணியில் பெருசாக வந்து சலசலப்பை ஏற்படுத்தி விட முடியாது இவர்களால். மற்ற கட்சிகள் இருக்கக்கூடிய மற்ற கட்சி தான் 2 ஆப்ஷன் தான், ஜெகன்மோகன் ரெட்டி அண்ட் நவீன் பட்நாயக் போகிறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக கம்மி. ஜெகன்மோகன் ரெட்டிக்கு அந்த மாதிரியான வாக்குகள் பெருசாக இந்த முறை சீட்ஸ் அவர் பெருசாக கேரி பண்ண முடியாது. அப்படிங்கும் போது அவர்களுக்கு அதுவும் ஒரு பின்னடைவாக தான் இருக்குது. பாஜகவை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் கூட்டணிக்கு வர வைக்கணும் அப்படின்னா அவங்ககிட்ட வந்து வெளிப்படை பேசியெல்லாம் கொண்டு வர தேவையில்லை. கடந்த காலத்தில் அவங்க செஞ்ச தவறுகள் அதை வழக்காக எடுத்து அவங்க டேபிள் மேலே வச்சுக்கிட்டு அதை வச்சு தான் பேரத்தை நடத்துகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அப்படி இருக்கும்போது இந்த அடிப்படை இந்த எல்லா கட்சியிலுமே உத்தமர்கள்லாம் கிடையாது. எல்லா ஸ்டேட்ஸ்லையும் அது ஒடிசாவாக இருக்கட்டும், ஆந்திராவாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அந்த லிஸ்ட்டு தான் வராங்க. அப்படி இருக்கும்போது அதன் அடிப்படை ஈஸியாக நாளைக்கு ஒரு விஷயம் அவங்களுக்கு சாதகமாக நகரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். இல்லை, உங்களுக்கு மேலே வந்து ஒரு காபந்து அரசாங்கம் மாதிரி ஒரு ஃபுல் மெஜாரிட்டி இல்லாமல் போனால் அதிகாரிகள் ஓரளவுக்கு வேலை செய்ய மாட்டாங்க. ஓகே, பெருசாக வந்து எஃபெக்ட் இருக்காது. எந்த நேரத்தில் ஆட்சி கலந்துரும், இன்னொரு ஆட்சி வந்து நம்மளை பிடிச்சிருவான்ற அதிகாரிகள் வந்து அப்படி கொஞ்சம் கையை விற்க ஆரம்பிச்சிருவாங்க. அது இயற்கையாக எல்லா இடத்துலையும் நடக்கக்கூடிய விஷயம். அப்படிங்கும்போது கூட்டணி பலத்தை நிரூபிக்கிறதுக்காக அவங்க அந்த ஐடியை வச்சு மிரட்டிலாம் உள்ளே கொண்டு வர முடியாது. அப்போ இந்த பக்கமும் கொஞ்சம் கை ஓங்க ஆரம்பிச்சிடும். அது ஒரு விஷயம் இருக்குது. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, பல அதிகாரிகள் வந்து கையை விரிச்சிட்டாங்க, பெருசாக சப்போர்ட் இல்லை, தேர்தல் ஆணையமே ஓரளவுக்கு கொஞ்சம் வந்து கையை வந்து விலக்கிக்கிட்டே வருது. ஏன்னா பிஜேபி சைடில் வந்து ரொம்ப நம்ம சப்போர்ட்டாக இருக்கிறோம் அப்படிங்கிறது தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அதனால் நம்ம கொஞ்சம் விலகி இருப்போங்கிற மாதிரியான வந்துட்டாங்க. இந்த மாதிரியான ஒரு குதிரை பேரம் நடக்கக்கூடிய இடத்துல இந்த இடி ஐடியை வச்சு நம்ம வந்து உள்ள மிரட்டி கொண்டு வர முடியாது. ஒரே ஆப்ஷன் வந்து பணம் கொடுத்து கொண்டு வரலாம். பணம் வந்து வச்சுருக்காங்க, நீங்கள் பல கோடி வச்சுருக்காங்க. ஆனால் வாங்கக்கூடிய பணத்தை நம்ம வச்சு வாழணுமே, நம்ம அரசியல் பண்ணணுமே அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குல்ல. அப்படிங்கும்போது எல்லா வழியிலையும் அவர்களுக்கு பல சிக்கல் இருக்குல்ல. அப்போ அந்த விஷயத்தை நோக்கி அவங்க நகரத்துக்கான வாய்ப்புகள் நகருவாங்க, ஆனால் முடியாது. அதிகாரிகள் அதுக்கு ஒத்துழைக்க மாட்டாங்க. அதை நோக்கி முயற்சிகள் பண்ணுவாங்க, ஆனால் முடியாது. ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து இந்திய கூட்டணி பெரிய அளவில் ஒரு கூட்டத்தை நிகழ்த்தி ஜூன் 4க்கு பிறகு அவங்க ஆட்சி அமைக்கிறாங்கன்னா கூட அந்த காமன் மினிமம் ப்ரோக்ராம், ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தோடு நம்ம அமைச்சரவை உருவாக்கணும், அந்த மாதிரியான விஷயத்தில் ஒற்றுமை இல்லாமல் ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு மேனிஃபெஸ்டோ வச்சிருக்காங்க. அப்போ எதன் அடிப்படையில் நாளைக்கு ஒன்றிணைவாங்க, அதுலேயே நாளைக்கு சலசலக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கு ஒரு கன்வீனர் போட்டு எல்லா கட்சியினுடைய மேனிஃபெஸ்டோவையும் வாங்கி பார்த்து அதெல்லாம் ஒரு ஸ்ட்ரக்சர் போடுவாங்க. ஸ்ட்ரக்சர் போட்டு அதுக்கு பிரகாரம் தான் ஆட்சியை ரன் பண்ணி கொண்டு போவாங்க. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரை நீட் வேணாங்கிறது தேர்தல் அறிக்கையாக கொடுத்துருக்காங்க. அதை அவங்க கன்சிடர் பண்ண சொல்லுவாங்க. அது காங்கிரஸ் கட்சியுமே அது கொடுத்துருக்கு. ஒவ்வொரு மாநிலத்திற்கும் நாங்கள் அந்த மாநிலம் தேவைப்பட்டால் நீங்கள் எடுத்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி. திமுகவுடைய தேர்தல் அறிக்கை பல தேர்தல் அறிக்கையில் வந்து காங்கிரஸ் கட்சி இருக்குது. இந்த மாதிரி அந்தந்த மாநிலங்களில் கொடுக்கக்கூடிய சில கட்சிகளுடைய தேர்தல் அறிக்கையை மேக்ஸிமம் ஒத்துப்போகுது. ஒரு சில விஷயங்களை தவிர மேக்ஸிமம் ஒத்துப்போகுது. இது எல்லாம் சேர்ந்து ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் ஒன்று ரெடி பண்ணுவாங்க. ஏன்னா அப்படி தானே காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை கூட்டணி கட்சியினுடைய பலத்தோட ஆட்சி அமைக்கிறது வந்து அவங்களுக்கு புதுசு கிடையாது. பல முறை அந்த மாதிரி நெக்கு இருந்தெல்லாம் ஆட்சியை கொண்டு போயிருக்காங்க. அதெல்லாம் சரி பண்ணுறதுக்காக தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கார்கே மாதிரியான ஆட்களை உள்ளே கொண்டு வர்றாங்க. ஒரு பக்குவப்பட்ட அரசியல்வாதி, மூத்த அரசியல்வாதிங்கும் போது இது ஈஸியாக அவங்க ஹேண்டில் பண்ணிட்டு போடுவாங்க. ரெண்டாவது, காங்கிரஸ் கட்சி கூட்டணி கட்சியில் அரவணைத்து 10 வருஷம் ஆட்சி பண்ணியிருக்கு. அந்த ஒரு இதுவும் அனுபவமும் அவங்களுக்கு.
அப்படிங்கும்போது ஈஸியாக அதை கேண்டில் பண்ணிடுவாங்க. ஓகே, ஒரு இந்தியா கூட்டணி பாசிட்டிவாக வந்து எலெக்ஷனுக்கு பிறகு ஜூன் 4க்கு பிறகு ஆட்சி அமைப்பாங்க, அதுக்கான சயின்ஸ் தெளிவாக தெரியுது அப்படிங்கிறத நீங்கள் குறிப்பிட்டிருக்கீங்க. வரக்கூடிய காலகட்டத்தில் அப்படி தான் நகருதாங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இவ்வளோ நேரம் இந்த நேர்காணலில் இணைந்து பல்வேறு கருத்துக்களை வழங்கிமைக்கு மிக்க நன்றி.